ஹலோ எவ்ரிவன். இந்த வீடியோவில் நம்ம ஏற்கனவே சிஓ எக்ஸாம் நடந்து முடிஞ்சது இல்லையா, அதில் ஒரு சிலரோட ஜெராக்ஸ் காப்பி நம்ம வாங்கி வச்சிருக்கோம். எப்படி ஆன்சர் பண்ணியிருக்காங்க, அதுக்கு என்ன மார்க் கொடுத்துருக்காங்க, பாஸ் ஆனாங்களா ஃபெயில் ஆனாங்களா, அதை பற்றி பார்த்துடலாம். அதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னா தியரி எக்ஸாம் பேப்பர் இப்படி எழுதுனா போதுங்கிற மாதிரி ஒரு பேப்பர் இருக்குது. நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், ஒன்ஸ் பாருங்க. ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்க அப்படின்னா தான் புரியும். அதே மாதிரி ஹால் டிக்கெட்டு வரல அப்படின்னு சொல்லிட்டு இருந்தோம்னா ப்ரைவேட் கேண்டிடேட்ஸ் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக சால்வ் பண்ணிட்டு இருக்காங்க. கண்டிப்பாக வந்து டுடே ஈவினிங், அதாவது 13ஆம் தேதி இன்னைக்கு ஈவினிங்குள்ள உங்களுக்கு கண்டிப்பா ஹால் டிக்கெட் வந்துறதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகம். ஆனா ஒண்ணு, இதுக்கு முன்னாடியே வீடியோ போட்டிருக்கோம், ஹால் டிக்கெட் வராதவங்க என்ன பண்ணணும் அப்படிங்கறத பத்தி. அதுல ஸ்டேட்டஸ் என்ன காட்டுது அப்படிங்கறத சரியா பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி மிஸ்ஸிங் டாக்குமெண்ட்ஸ் கரெக்டா சென்ட் பண்ணிடணும். அதே போல எல்லா டாக்குமெண்ட்டும் கரெக்டா இருந்தாலும் நீங்க சப்மிட் பண்ணாம இருந்திருப்பீங்க. டு நாட் சப்மிட் யுவர் அப்ளிகேஷன் அப்படிங்கிற மாதிரி ஏதாவது காட்டுனது அப்படின்னா நீங்க ஃபைனல் காப்பி எடுக்கல அப்படிங்கிறது தான் அர்த்தம். ஓகே, இதை பாருங்க, இது வந்து எங்களுக்கு ஹால் டிக்கெட் வந்துருச்சு அப்படின்னு சொல்லி பண்ண மெசேஜ் தான். ஹால் டிக்கெட் வரலன்னு சொல்லி அதே நினைச்சிட்டு இருக்காம நீங்க மெயில் மட்டும் போட்டு விட்டு நீங்க படிக்கிற வேலையை பாருங்க, ஹால் டிக்கெட் கண்டிப்பா வந்துடும். இதே மாதிரி ஒரு சிலர் எல்லாம் பண்ணியிருக்காங்க, நீங்க இதை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க, சரிங்களா? எப்படி வந்து ஆன்சர் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத பார்த்தலாம், மார்க் எப்படி வந்து நமக்கு கொடுத்துருக்காங்கன்றதையும் பார்த்தலாம். இப்போ இந்த பேப்பர் பார்த்தீங்கன்னா ஃபெயில், மொத்தமாவே வந்து பார்த்தோம்னா 17 மார்க் தான் வாங்கியிருக்காங்க. ஏன்னா வந்து 1 மார்க் அவங்க சரியா பண்ணல, இது வந்து மெயினான பார்ட். ஏன்னா வந்து 1 மார்க்கே நமக்கு 40 இருக்கு. அதுல வந்து குறைஞ்சபட்சம் நீங்க ஒரு 25+ வாங்கிட்டீங்க அப்படின்னாலே ஓரளவுக்கு பாஸ் பண்ணியிருக்கலாம். எதுவுமே ஆன்சரே வந்து பாத்தீங்கன்னா இதுக்கு ரிலேட்டடான ஆன்சர் கிடையாது, படிக்கும் போதே தெரியும் நமக்கு. அப்போ இந்த மாதிரி பேப்பர்ல எழுதுனீங்க அப்படின்னா ஒண்ணுமே கிடைக்காது மார்க், சரிங்களா? அங்க பாருங்க, ரோஸ் அண்ட் காலம்ஸ் கூட தப்பா தான் எழுதி வச்சிருக்காங்க எக்ஸல். அப்போ இந்த மாதிரி எல்லாம் வந்து அரைக்குறையா நம்ம விட்டுட்டு ஏதாவது ஒண்ணு எழுதுனா பாஸ் போட்டுருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்பிட்டு அதெல்லாம் போவே கூடாது. அப்படி போனீங்க அப்படின்னா கண்டிப்பா ரிசல்ட் வந்து நமக்கு பாசிபிளா வந்து கிடைக்காது. ஸோ ஒன்ஸ் பார்த்துக்கோங்க, இது எல்லாமே வந்து உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள், இந்த மாதிரி நம்ம பண்ணக்கூடாது அப்படிங்கிறத பத்தி, சரிங்களா? இவ்வளவுதான். இதுல டோட்டலா உங்களுக்கு அவங்க 1 மார்க் எவ்வளவு பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா ட்ரூ ஆர் ஃபால்ஸ்ல மொத்தமாவே வந்து ஒரு 5 கொஸ்டின். அடுத்து வந்து இருக்கக்கூடியதுல என்ன மார்க்ஸ் 4 9, அடுத்து 1 10. மொத்தமா அவங்க வந்து 1 மார்க்ல 40க்கு 10 மார்க் தான் வாங்கியிருக்காங்க. மற்றதுல வந்து பார்த்தோம்னா 7 மார்க் ஏதோ 1 2 போட்டு கொண்டு வந்திருக்காங்க. இந்த மாதிரி இல்லாம கரெக்டா ப்ரெசன்டேஷன் பண்ணிடணும். கண்டென்ட் என்னவோ அதை எழுதுனீங்க அப்படின்னா மார்க் இருக்கு. ஏதாவது ஒன்று நம்ம ரீல் அடிச்சோம்னா கண்டிப்பா மார்க் கிடையாது. இது வந்து செகண்டா ஒரு பேப்பர் வாங்கணும். இதுல என்ன இருக்குன்னு பாத்துருவோமா? இதுலயும் அதே மிஸ்டேக் தாங்க. டோட்டல் மார்க் பாத்தீங்க அப்படின்னா மொத்தமாவே 13 தான். நமக்கு 1 மார்க்கே 40 இருக்கு. அப்போ எங்கெல்லாம் வந்து நம்ம லேக் ஆகுறோம் அப்படிங்கறத வந்து நீங்க பாத்துக்கணும். இதுல 1 மார்க்லயுமே ஒண்ணுமே இல்லை. ஸோ நம்ம கொடுக்குற அந்த தகவலை சரியா ஃபாலோ பண்ணியிருந்தாங்கன்னா கூட மேக்சிமம் மார்க்ஸ் வந்து ஏர்ன் பண்ணிருக்க முடியும். எப்பவுமே கொடுக்கறது தான், ஒண்ணுமே இல்லை, ஒரு கண்டென்ட்டுமே இல்லை இந்த பேப்பர்ல. நம்ம ஏதோ ஒன்று எழுதுனா மார்க் போட்டுருவாங்க அப்படிங்கிற அந்த எண்ணத்துல கண்டிப்பா போகக்கூடாது. இந்த டயக்ராமுமே ஃபுல்லா தப்பு. அதே போல பாத்தீங்கன்னா டயக்ராமை பொறுத்த வரைக்கும் மொத்தமா உங்களுக்கு 2 கொஸ்டினுக்கு தான் டயக்ராமே நீங்க போடுற மாதிரி இருக்கும். அதுவும் பேசிக் ஃபர்ஸ்டா இருக்கு இல்லையா, பேசிக் ஆஃப் கம்ப்யூட்டர் அப்படிங்கிற யூனிட்ல ஒன்னு பிளாக் டயக்ராம் ஆஃப் கம்ப்யூட்டர், இன்னொன்னு பார்த்தோம்னா சிபிஓ அப்படிங்கிற ஒரு கொஸ்டின். அப்போ இது 2 தவிர்த்து நீங்க வேற எந்த டயக்ராமே வந்து பேப்பர்ல போட்டுக்கூடாது. அப்படி போட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா வந்து நீங்க ஃபெயில் அப்படிங்கறத அன்னைக்கே முடிவு பண்ணிக்கலாம். அதனால வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் பேப்பர்லாம் கொஞ்சம் கரெக்டா ஹேண்டில் பண்ணுங்க. அப்போ இந்த பேப்பரும் என்ன மிஸ்டேக்குங்கிறத பார்த்துட்டீங்க. 1 மார்க்ல ஒண்ணுமே இல்லை. இது வந்து அடுத்த ஷீட்டு தேர்டா பார்த்தலாம். இதுல மார்க் பாத்தீங்கன்னா 31. இன்னும் ஒரு 9 மார்க் எடுத்திருந்தாங்கன்னா பாஸ். இவங்களுமே பாத்தீங்கன்னா 1 மார்க்ல விட்டாங்க ஃபுல்லா. அப்போ நம்ம வந்து 2 மார்க் 5 மார்க்குக்கு கான்சென்ட்ரேட் பண்றதுக்கு முன்னாடி 1 மார்க்ல நல்லா கான்சென்ட்ரேட் பண்ணிடணும். 1 மார்க்கை பொறுத்த வரைக்கும் எப்பவுமே நம்ம சொல்றதா, முன்னே சொல்லிட்டேன் நானு, ஒரு 25+ ஆவது எடுத்துட்டீங்க அப்படின்னா மீதி 15 மார்க் முன்ன பின்ன எப்படியா ஒண்ணு நமக்கு வந்துடும். ஆனா அதுக்குமே வந்து நீங்க கண்டென்ட் படிச்சிருக்கணும்ல, படிச்சீங்க அப்படின்னா வந்துடும். இவங்க டோட்டலா வந்து 1 மார்க்ல எவ்வளவு மார்க் ஏர்ன் பண்ணியிருக்காங்க அப்படிங்கறத பார்த்தலாமா? ஓகே, ஃபர்ஸ்ட் பார்த்தோம்னா 2 மார்க் தான். நெக்ஸ்ட் லெவல்ல 2 மார்க், மொத்தமா 4 ஆச்சு. அடுத்தது ஒரு 7 மார்க் போட்டிருக்காங்க. நான் 7 வருமா? 1 2 3 4 5 6 7. ஓகே, 7 வருது. மொத்தமா 11 மார்க். 12 13 14 15, மொத்தமாவே வந்து 15 மார்க் தான் 1 மார்க்ல எடுத்திருக்காங்க. அப்போ எப்படி வந்து பாஸ் ஆகும்? இன்னும் பிளஸ் 10 இருந்ததுன்னா அப்போ மொத்தமா 25 ஆச்சுங்களா? அப்போ 9 மார்க் தான் வந்து நமக்கு கம்மியா இருந்தது. அப்போ இதுல பாஸ் ஆயிட்டு இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி பிளான் பண்ணிக்கணும். இதை வந்து கரெக்டா பாத்துக்கோங்க. ஓகேங்க. ஸோ இந்த மாதிரி மிஸ்டேக்ஸ் எல்லாம் நீங்க பண்ணாதீங்க. எப்படி வந்து நீங்க பேப்பர்ல ப்ரெசன்டேஷன் பண்ணணும்னு சொல்லி நான் ஓரலா காட்டிடுறேன், அப்படியே கொஞ்சம் பாத்துக்கோங்க. ஓகே, ஸோ இது ஒரு மாடல். இப்போ இந்த மாதிரியே நீங்க எழுதலாம், சரிங்களா? இப்போ என்ன அப்படின்னா 1 மார்க் எல்லாம் வரும்போது அந்த நம்பரை மட்டும் போட்டுட்டு அதுக்கான ஆன்சர் எழுதுங்க. நீங்க இந்த மாதிரி ஃபில் இன் தி பிளாங்க்ஸ் எல்லாத்துக்குமே
அதை தவிர்த்து அடுத்து வரக்கூடிய மேட்ச் தி பேர்ஸ். நீங்க மேட்ச் தி பேர்ஸ்க்கு வந்து 1 2 3 போட்டு அதுக்கு ஆப்போசிட்ல அதுக்கான ஆன்சர் என்னவோ அந்த மாதிரியும் எழுதலாம். இல்ல அப்படின்னா நீங்க ஆன்சர் மட்டுமே எழுதுனீங்கன்னா கூட ஓகே தான். ஸோ இந்த மாதிரி எழுதிக்கோங்க. இது வந்து சேஃபர் சைடு தான். இந்த மாதிரியே ஃபாலோ பண்றதுக்கு பாருங்க. நீங்க 1 மார்க்கை எழுதும் போது வந்து நல்ல ஹேண்ட் ரைட்டிங் நீட்டா இருக்கு, எனக்கு ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது அப்படிங்கிறவங்க இந்த மாதிரி எழுதுங்க கண்டினியூஸ் லைன்ஸ்ல. அதே போல எனக்கு ஹேண்ட் ரைட்டிங் கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கு, பெரிய லெட்டரா தான் எழுதுவேன், அந்த மாதிரி எல்லாம் இருந்தீங்க அப்படின்னா 1 மார்க்குக்கு மட்டும் 1 லைன் விட்டு 1 லைன் ஆன்சர் எழுதுற மாதிரி பாத்துக்கோங்க. அப்படி எழுதலாம், ஒன்றும் தப்பு கிடையாது. அதே போலதான் சூஸ் தி பெஸ்ட் ஆன்சருமே கூட 1 லைன் விட்டு 1 லைன் எழுதினாலும் சரி, இல்ல நீங்க கண்டினியூ எழுதினாலும் சரி, அதுக்கான ஆப்ஷனோட எழுதுங்க. இப்போ சினா ஏனா ஏ, பினா பி, சினா சி, இந்த மாதிரி சொல்லிட்டு அதோட ஆப்ஷனோட சேர்த்து எழுதுங்க. அப்பதான் அவங்களுக்குமே வந்து கொஞ்சம் பார்த்தோம்னா பேப்பர் திருத்துறதுக்கு கொஞ்சம் டஃப் இருக்காது. அதே மாதிரி பார்த்தோம்னா ட்ரூ ஆர் ஃபால்ஸ் இதே மாதிரி எழுதிருங்க. இப்போ பார்த்துட்டு இருக்கிற அதே ஃபார்மேட் தான். நான் இந்த பிடிஎஃப் வேணா உங்களுக்கு இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். எப்படி பேப்பரை ப்ரெசன்டேஷன் பண்ணணுன்றதை மட்டும் பார்த்துக்கோங்க. கலர் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா மேலே கொடுக்குற அந்த ஹெட்டிங்ஸ்க்கு மட்டும் பிளாக் யூஸ் பண்ணிக்கோங்க. சரிங்களா? பிளாக் யூஸ் பண்ணிக்கோங்க. கீழே கொடுக்குற கண்டென்ட்டுக்கு எல்லாத்துக்குமே வந்து ப்ளூ யூஸ் பண்ணிக்கோங்க. பிளாக் அண்ட் ப்ளூன்னு சொல்லிட்டாங்க. பிளாக் அண்ட் ப்ளூ தான், பிளாக் ஆர் ப்ளூ இல்ல. அப்போ வந்து நீங்க பிளாக்கும் யூஸ் பண்ணலாம், ப்ளூவும் யூஸ் பண்ணலாம். பிளாக் ஃபுல்லா ஹெட்டிங்ஸ் கொடுத்துக்கோங்க, ப்ளூ ஃபுல்லா வந்து கீழே நீங்க கண்டென்ட் கொடுத்துக்கோங்க. சரிங்களா? அப்போ இந்த மாதிரி ஏதாவது டிஃபரன்ஷியேட் பண்ற மாதிரி கொஸ்டின்ஸ் வருதுன்னா ஏடி ப்ராசஸர் அண்ட் எக்ஸ்டி ப்ராசஸர்னா கொடுத்துருக்கோம். அதே போல சாஃப்ட்வேர் அண்ட் ஹார்ட்வேர், பிரைமரி மெமரி, செகண்டரி மெமரி, இந்த மாதிரி ஒன்னு இன்னொன்னோட டிஃபரன்ஷியேட் பண்ற மாதிரி கொஸ்டின்லாம் வருது அப்படின்னா நீங்க இந்த மாதிரி காலமா பிரிச்சு எழுதுனீங்கன்னா பாக்குறதுக்கு நீட்டா இருக்கும். அதுக்கான ஆன்சர் எல்லாம் படிக்கவும் ஈஸியா இருக்கும், பேப்பர் திருத்துறவங்களுக்கும் ஈஸியா இருக்கும். அப்ப இந்த மாதிரி பிரிச்சு எழுத பாருங்க. அதே மாதிரி ஸ்கேலு, பென்சில், ரைசர் இதெல்லாமே எடுத்துட்டு போயிருங்க. இதெல்லாம் ஏதாவது நீங்க டேபிள் போடுறீங்க அப்படின்னா அதுக்கு நீங்க கொஞ்சம் நீட்டா டேபிள் பண்ணீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். ஓகேங்களா? இந்த மாதிரி ப்ரெசென்ட் பண்ணுங்க. இந்த பேப்பர் நல்லா இருக்கு, இதோட நல்லா பண்ண முடியுது அப்படின்னாலும் நீங்க பண்ணுங்க. ஆனா வந்து இதை தாண்டி நீங்க வந்து பேப்பர் அடித்தல் திரித்தல் இந்த மாதிரி எல்லாம் இருக்கிற மாதிரி கொடுக்காதீங்க. ஓவர் லைன்ஸ் எழுதுறீங்க அப்படிங்கிற போது ப்ராப்ளம் கிடையாது. நீங்க அடுத்தடுத்த லைன்ஸ்ல இப்ப பிராக்டிக்கல் கொஸ்டின் சம்பந்தப்பட்டு ஏதாவது கொஸ்டின் கேட்டுறாங்க, ரைட் தி ஸ்டெப்ஸ், ஏதாவது சம்திங் இந்த மாதிரி கேள்விகள் வருது அப்படின்னா அதுக்கு நீங்க ஒவ்வொரு ஸ்டெப்புக்கும் ஸ்டார் போட்டுக்கலாம், இல்ல அப்படின்னா 1 2 3 போட்டுக்கலாம். இந்த மாதிரி புல்லட் ஃபார்மேட்ஸ் ஏதாவது ஒன்று யூஸ் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னாலுமே போதுமானது தான். சரிங்களா? ஸோ இந்த பேப்பரை வந்து நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், ஒன்ஸ் நீங்க பாத்துருங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா மெயின் எக்ஸாம்ல நமக்கு டோட்டலா வந்து 28 பேப்பர்ஸ் இருக்கும். சரிங்களா? மொத்தமா 56 பேஜஸ் இருக்கும். இப்போ இந்த பேஜஸ்குள்ளேயே நம்ம முடிக்கிற மாதிரி தான் இருக்கும். நமக்கு அடிஷனல் சீட் எல்லாம் கொடுக்க மாட்டாங்க, அதனால இதுக்குள்ளேயே முடிக்கிறதுக்கு பாருங்க. அதே மாதிரி நீங்க பேஜஸ் எல்லாம் எழுதி முடிச்சிட்டீங்க, அடுத்து பாத்தீங்கன்னா கடைசியில எம்டி ஷீட் எல்லாம் இருக்கு அப்படின்னா நீங்க லெஃப்ட் டு ரைட் வந்து பார்த்தோம் அப்படின்னா அடிச்சு விட்டுருங்க. மீதி இருக்கிற பேப்பர் எல்லாத்தையும் அடிச்சுட்டு முன்னாடி பேப்பர் கவுண்ட் பண்ணி போற மாதிரி ஆப்ஷன் இருக்கும். ஸோ எத்தனை பேஜஸ் அப்படிங்கிறத கவுண்ட் பண்ணி போட்டுருங்க. அவ்வளவுதாங்க, முடிஞ்சது. ஸோ டோட்டலா உங்களுக்கு மாடல்ஸ் எல்லாமே நான் கம்ப்ளீட் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். வேற ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் இருக்குன்னா எக்ஸாம் எழுதுறத பத்தி நீங்க இந்த வீடியோட கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க, ரிப்ளை கொடுக்குறேன்.